விசாரிப்பின் நாட்கள் வரும். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். எப்பிராயீமின் காவற்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். தீர்க்கதரிசி தன் வழிகளில் எல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார், அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். வனாந்திரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அக்கிரமத்தில் முதல் தரம் பழுத்த கன்னிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் எலச்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்பு உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு அழிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அழிவு சீக்கிரத்தில் வரும். அழிவு அவர்களுடைய வாசற்படியில் காத்து கொண்டிருக்கிறது. விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும். தேவன் இதுவரையிலும் இஸ்ரவேல் புத்திரரை அழித்து போடாமல் பொறுமையாக இருந்தார். தேவனுடைய நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும்போது கர்த்தருடைய பொறுமையின் நாட்கள் முடிந்து போகும். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்குகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு அழிவு வரும்போது அவர்கள் தங்களுடைய கள்ள தீர்க்கதரிசிகளை நினைத்து வெட்கப்படுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளிடத்தில் தேவனுடைய ஞானமும் அவருடைய வெளிப்பாடும் அவருடைய வார்த்தையும் இல்லை. அவர்கள் மூடராய் இருக்கிறார்கள். கர்த்தர் தங்களை ஊழியத்தில் பயன்படுத்துவதாக கள்ள தீர்க்கதரிசிகள் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் தங்களிடத்தில் இருப்பதாக பொய் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்யும் போது கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தவில்லை. இதனால் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே அக்கிரமம் மிகுதியாயிற்று. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வருவதற்கு அவர்களுடைய கள்ள தீர்க்கதரிசிகளும் காரணமாயிருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி நிர்விசாரமாக ஜீவிக்கிறவர்கள் மூடராயும் பித்தம் கொண்டவர்களாயும் இருக்கிறார்கள். அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடே பேசும்படி வந்தது என்றான். 1 ராஜாக்கள் 22:24. தங்கள் மீது விசாரிக்கும் நாட்கள் வரும் என்பதையும் நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதையும் இஸ்ரவேல் புத்திரர் அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்பதை புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையாய் அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை ஏளனம் பண்ணுவதும் பரியாசம் பண்ணுவதும் அவமானப்படுத்துவதும் கர்த்தருடைய பார்வையில் பாவமாயிருக்கிறது. இந்த பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய நீதியினால் தண்டிப்பார். கள்ள தீர்க்கதரிசிகள் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வரும் நிந்தனையினாலும் அவமானங்களினாலும் அவர்களுடைய கள்ள தீர்க்க தரிசனம் வெளிப்படையாகவும் பிரத்யட்சமாகவும் தெரியும். எப்பிராயீமின் காவல்காரர் கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுடைய சுயமான கற்பனைகளை பொய்யாய் பேசி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசி தன் வழிகளில் எல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரரின் முற்பிதாக்களும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு இங்கு நினைவுபடுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் முற்பிதாக்களைப் போலவே பாவிகளாகவும் துன்மார்க்கராகவும் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு முற்றிலுமாய் விலகி போய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து அவனுடைய ஆழங்களில் அவனுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிபியாவின் நாட்களிலே துன்மார்க்கமும் அக்கிரமமும் மீறுதலும் அதிகமாயிருந்தது.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமங்களை நினைக்கிறார், அவர்களுடைய பாவங்களை விசாரிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் சொற்ப எண்ணிக்கையுள்ள ஜனமாகவும் பலவீனராகவும் ஆதரவற்றவர்களாகவும் இருந்த காலத்தில் கர்த்தர் அவர்களை தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டார். வனாந்திரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கண்டுபிடித்தார். வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள் திராட்சை கொலைகளை கண்டுபிடித்தால் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். அதுபோலவே கர்த்தரும் இஸ்ரவேல் புத்திரரை கண்டுபிடித்து மிகவும் சந்தோஷப்பட்டார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தமக்காக வேறு பிரித்தார், அவர்களை தமக்கு விசேஷித்த சந்ததியாக தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது அவர்களை அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல கண்டுபிடித்தார். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் இலச்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவர்களைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மோவாபியரோடு சேர்ந்து பாகால் பேயோரை ஆராதித்தார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. எண்ணாகமம் 25:2-3. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள், ஆனால் அவர்களோ கர்த்தரை விட்டு விலகி பாகால் பேயோரை பின்பற்றி தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமான இஸ்ரவேலர்கள் இதனால் அவருக்கு அருவருப்பு உள்ளவர்கள் ஆனார்கள். தங்களுடைய முற்பிதாக்கள் பாவம் செய்தது போலவே இஸ்ரவேல் புத்திரரும் இப்போது பாவம் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இல்லை. கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து அவருக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். தங்கள் முற்பிதாக்கள் தங்களை கெடுத்துக் கொண்டது போல இஸ்ரவேல் புத்திரரும் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் வராது என்று கள்ளத்தீர்க்கதரிசிகள் கூறி வந்தார்கள். ஆகையினால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றும் தங்களுக்கு இஷ்டமானபடி ஜீவிக்கலாம் என்றும் கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யான உபதேசங்களை கூறி வந்தார்கள். ஆனால் விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளின் சுபாவம்: மூடர், பித்தம் கொண்டவர்கள், குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணி, தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளி, தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டவர்கள். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல என்பது ஆண் புணர்ச்சியை குறிக்கும். இவர்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்களும் அவர்களை பாதுகாக்கிறவர்களுமாக இருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் 19-20 ஆகிய அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கிற பென்யமின் புத்திரரை போல இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் ஒப்புமை: வனாந்திரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல கர்த்தர் இஸ்ரவேலை கண்டுபிடித்தார். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல கர்த்தர் அவர்கள் பிதாக்களை கண்டுபிடித்தார். பாகால் பேயோர் பிரஜாதியாரின் தெய்வம். இந்த விக்கிரக ஆராதனையில் வேசித்தனமும் விபசாரமும் கலந்திருக்கிறது.